மக்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை உரையாற்றிய காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பொது பார்க்கலாம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட நிலை நீடிக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. ஆலையை மீண்டும் திறக்கலாம் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்கவும் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி அளித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் நாரிமன் நவீன் சின்ஹா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட நிலை நீடிக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த உத்தரவை நிறுத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி அளித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கவும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த நிபந்தனைகளை 3 வாரத்தில் ஆலை நிர்வாகம் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்ட பின்பு ஆலையை திறக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பித்த பின்பு ஆலையை திறக்க மாநில பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்குவது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதிகள் கூறினர். ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி எதுவும் வழங்கவில்லை என்றும் தீர்ப்பாயத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றி அனுமதி பெற வேண்டும் என்றும் மட்டுமே உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த வழக்கில் ஆஜரான தமிழக அரசின் வக்கீல் ராகேஷ் தெரிவித்தார். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்த பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க மத்திய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய அனுமதி செல்லும் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை சுட்டிக்காட்டினார். உடனடியாக அமைச்சரவையை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் இதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்காததை கண்டித்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. முதலமைச்சரிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி கொள்கை முடிவு எடுக்கிற விஷயத்திலே ஏதாவது பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கேட்டும் அவர் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல என்றார். தீர்ப்பின் முழு விவரம் கிடைக்கவில்லை என்ற அவர் முழு விவரமும் கிடைத்தவுடன் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். தேசிய பசுமை தீர்ப்பாணையம் 15/12/2012 ஸ்டெர்லைட் ஆலை திறக்காமலும் என்று அளித்திருந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த திருமதி பாத்திமா பாபு என்ற தனியாரின் மனுவினை மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தற்போது தடை வழங்கியுள்ளது. இதற்கு தான் தடை வழங்கியிருக்குது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டின் மீது உச்சநீதிமன்றம் எதிர் மனுதான திருவாளர் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் மட்டுமே வழங்க உத்தரவிட்ட நிலையில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வந்தால் மட்டுமே தமிழ்நாடு அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள எடுப்பது குறித்து பரிசீலிக்கும். விரிவான அறிக்கை நீதிமன்ற தீர்ப்பு வந்தபின் தெரிவிக்கப்படும்.